தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் வந்து ஒரு சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறது. இது வந்து தூத்துக்குடி நகரத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த சுங்கச்சாவடி வந்து அமைந்திருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியில் வந்து எந்த அத்தியாவசிய தேவைகளும் இல்லை என பாலகிருஷ்ணன் என்பவர் வந்து ஒரு வழக்கை வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து துவங்கி இருந்தார். அது வந்து சுங்க கட்டணத்தில் வந்து என்ன மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இருக்க வேண்டும் என்பதை வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் வந்து அவர் முதலாவதாக கேட்டிருந்திருக்கிறார். கேட்டதில் வந்து சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் சாலையின் இருபுறமும் வந்து 8 வகையான மரங்கள் வந்து நடப்பட்டு இருக்க வேண்டும். சாலையின் சென்டர் மீடியனில் வந்து சுமார் 66,000 அரளி மரங்கள் வந்து நட வேண்டும். ஏனென்றால் எதிர் திசையில் வரக்கூடிய வாகனங்களின் முகப்பு விளக்குகள் வந்து இந்த எதிர் திசையில் வரக்கூடிய வாகன ஓட்டி பாதிக்காமல் இருப்பதற்காக நட வேண்டும் என்பது போன்ற அறிக்கைகள் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து வந்திருக்கிறது. இதனையடுத்து வந்து அவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் வந்து இந்த சுங்கச்சாவடியில் வந்து அதிகமான சுங்க கட்டணம் வசூலிப்பது, அத்தியாவசிய தேவைகள், கழிப்பிட வசதிகள் போன்ற குடிநீர் வசதி எந்த வசதியும் இல்லை எனவும் வந்து குறிப்பிட்டிருந்திருக்காரு. இதனையடுத்து வந்து நேற்று மாலை 3:30 மணி அளவில் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து கட்டணம் வசூலிக்க கூடாது, தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் வந்து எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் வந்து இந்த சுங்கச்சாவடி தரப்பில் வந்து கட்டணம் வந்து தற்போது வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து தற்போது வந்து வாகன ஓட்டிகள் மற்றும் இந்த புதூர் பாண்டியாபுரத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், மனுதாரரின் வழக்கறிஞர் என அனைவருமே வந்து சுங்கச்சாவடியில் வந்து குவிந்தனர். இதனை அடுத்து வந்து அனைத்து சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய பகுதிகளிலும் வந்து லாரிகளை நிறுத்தி தற்போது வந்து எந்த வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு வந்து லாரிகளை நிறுத்தியதால் வந்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த சம்பவ இடத்திற்கு வந்த சிப்காட் போலீசார் வந்து விசாரணை நடத்தி லாரிகளை வந்து அப்புறப்படுத்த வந்து கூறினார்கள். ஆனால் வந்து இவர்கள் வந்து அப்புறப்படுத்த முடியாது, உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து உடனடியாக அமுல்படுத்தினால் மட்டுமே அப்புறப்படுத்துவோம் என வந்து கூறினர். காவலர்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என கூறியதை தொடர்ந்து அவர்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அப்புறப்படுத்த முடியாது என கூறிவிட்டார்கள். என்ஐசி அதிகாரியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரிடமும் அதையே கூறிவிட்டார்கள். என்ஐசி அதிகாரி வந்து எங்களுக்கு அந்த ஆவணம் வந்த பிறகுதான் நாங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வருவோம் என கூறினார்கள். ஆனால் கோர்ட்டில் வந்து நீதிபதி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறியதாக கூறி இவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. பின்னர் வந்து இந்த போராட்டக்காரர்கள் வந்து சற்று நேரம் கோஷங்களை எழுப்பினர். இதனால் வந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது.